முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டத்தில் நாளை முதல் 2 நாட்கள் கள ஆய்வு செய்யும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இன்று முதல் 3 நாட்களுக்கு ட்ரோன்கள் பறக்க தடை. தனது கள அரசியலை பரந்தூரில் இருந்து தொடங்கியதாக விஜய் அறிவிப்பு. விவசாயிகளின் காலடி மண்ணை தொட்டு தனது அரசியல் பயணத்தை தொடங்க நினைத்ததாகவும் விளக்கம். என்ன உங்க வீட்டில் இருக்கிற ஒரு மகனா என்னோட கள அரசியல் பயணம் உங்களோட ஆசீர்வாதத்தோட இங்கிருந்து நான் தொடங்குது. சிறுவன் ராகுல் பேச்சு தன் மனதை ஏதோ செய்ததால் பரந்தூர் மக்களை பார்க்க தோன்றியது. போராடும் மக்களுடன் தொடர்ந்து நிற்பேன் என்றும் விஜய் உறுதி. உங்க போராட்டத்தை பத்தி ராகுல் ஒரு பையன், சின்ன பையன் பேசுனதை நான் கேட்டேன். அந்த குழந்தையோட பேச்சு மனசு ஏதோ செஞ்சிருச்சு. உடனே உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு தோணுச்சு, உங்க எல்லாரையும் கூட பேசி ஆகணும்னு தோணுச்சு, உங்க எல்லாரும் கூட நான் நிற்பேன், நீ தொடர்ந்து நிற்பேன் சொல்லணும்னு தோணுச்சு. தங்களது போராட்டத்துக்கு துணையாக இருப்பேன் என விஜய் தன்னிடம் கூறினார். எதிர்காலத்தில் நன்றாக படித்து போலீஸாக வேண்டும் என ஆசைப்படுவதாகவும் பரனூர் சிறுவன் ராகுல் நியூஸ் 8 தமிழ்நாடுக்கு பேட்டி. கூட துணையா இருந்து நான் இந்த ஏர்போர்ட் வராம பாத்துக்கிறேன்னு சொன்னேன். பசுமையான இடத்தை அழிச்சிட்டு விமான நிலையம் தேவையான்னு சொல்லிட்டு ஆதரவாக வந்தார் அவர். போராட்ட களத்திற்கு வந்து மக்களை சந்திக்க வேண்டும் என நினைத்த தன்னை ஊருக்குள் அனுமதிக்காதது ஏன் என விஜய் கேள்வி. விரைவில் ஊருக்குள் வருவேன் எனவும் சூளுரை. அரிட்டாப்பட்டியை போலத்தான் போராட்டக்காரர்கள் மத்தியில் பேச்சு. உங்களோட இந்த விமான நிலையத்துக்காக நீங்க ஆய்வு செஞ்ச இடத்தை மறு ஆய்வு செய்யணும்னு ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நான் கேட்டுக்கிறேன். விவசாய நிலங்கள் இல்லாத இந்த பாதிப்புகள் குறைவா இருக்கிற இடங்களா பார்த்து உங்களுடைய விமான நிலையத்தை கொண்டு வாங்க. வளர்ச்சிக்கு எதிரானவன் தான் இல்லை என தாவேக தலைவர் பேச்சு. விமான நிலையமே வேண்டாம் என்று சொல்லவில்லை எனவும் மத்திய மாநில அரசுகளுக்கு விளக்கம் கொடுத்த விஜய். பரந்தூர் விமான நிலைய விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு நாடகம் ஆடுவதாக விஜய் குற்றச்சாட்டு. விமான நிலையத்தை தாண்டி ஏதோ லாபம் உள்ளதாகவும் சாடல். உங்க நாடகத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. நீங்க உங்களோட வசதிக்காக அவங்களோட நிக்கிறதும் அவங்களோட நிக்காம இருக்கிறதும், நாடகம் ஆடுறதும் நாடகம் ஆடாம இருக்கிறதும், அது சரி, நம்புற மாதிரியே நாடகம் ஆடுறதுல தான் நீங்க கில்லாடிங்களாச்சு. தாவேக தலைவர் விஜய் வாய்க்கு வந்ததை பேசுவார். பரந்தூர் விமான நிலைய விவகாரத்தில் தமிழக அரசு நாடகம் ஆடுவதாக விஜய் கூறியதற்கு அமைச்சர் பொன்முடி பதிலடி. டங்ஸ்டன் சுரங்கம் மக்களை பாதிக்கும் என்பதால் எதிர்ப்பதாகவும் விமான நிலையம் வளர்ச்சிக்கானது என்பதால் ஆதரிப்பதாகவும் டிகேஎஸ் இளங்கோவன் விளக்கம். பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்றும் கருத்து. கேரளாவில் காதலனுக்கு விஷம் கொடுத்து கொன்ற பெண்ணுக்கு தூக்கு தண்டனை. தற்கொலை நாடகமாடி திசை திருப்ப முயன்றதாகவும் நீதிமன்றம் தீர்ப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே கல் குவாரிக்கு எதிராக புகார் அளித்தவர் கொல்லப்பட்ட வழக்கு. குவாரி உரிமையாளர் உட்பட 4 பேருக்கு பிப்ரவரி 3 வரை நீதிமன்ற காவல். புதுக்கோட்டையில் கனிமவள கொள்ளைக்கு எதிராக புகார் அளித்த அதிமுக நிர்வாகி காட்டிக் கொடுக்கப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கொலையாளிகளை விட்டுவிட்டு மற்றவர்களை கைது செய்து வழக்கை திசை திருப்புவதாக கண்டனம். புதுக்கோட்டை அதிமுக நிர்வாகி கொல்லப்பட்ட சில மணி நேரத்திலேயே கைது நடவடிக்கை.
திசை திருப்பும் செயல் என அவதூறு பரப்புவதாக எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் ரகுபதி கண்டனம். ராகுல் காந்தி மீதான கிரிமினல் அவதூறு வழக்கு விசாரணைக்கு தடை. 2018 மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக கருத்து கூறிய விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தடை. அரியலூர் அருகே உள்ள தனியார் சிமெண்ட் ஆலையை முற்றுகையிட்ட கிராம மக்கள். பணியின் போது கை துண்டிக்கப்பட்ட தற்காலிக ஊழியருக்கு நிரந்தர பணியும் இழப்பீடும் வழங்க கோரிக்கை. திருவாரூர் அருகே காரியமங்கலத்தில் ONGC எரிவாயு கிணறுகள் நிரந்தரமாக மூடப்படும். ONGC காவிரி படுகை நிர்வாக இயக்குநர் மாறன் அறிவிப்பு. அரசு பள்ளிகளில் பயிலும் வடமாநில குழந்தைகளுக்கு தமிழ் மொழியை பயிற்றுவிக்க முயற்சி மேற்கொள்ள பள்ளிக்கல்வி இயக்குநர் உத்தரவு. அதிக மதிப்பெண் பெறும் மாணவர்களுக்கு உதவித்தொகை, பரிசுகள் மற்றும் சலுகைகள் அளித்து உற்சாகப்படுத்தவும் ஆணை. ஈரோடு கிழக்கில் சுயேட்சையாக போட்டியிட்ட செந்தில் முருகன் வேட்புமனுவை வாபஸ் பெற்றார். அதிமுகவில் இருந்து போட்டியிட்ட நிலையில் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதால் முடிவு. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்களை திரும்ப பெறுவதற்கான கடைசி நாளான இன்று 8 பேர் தங்களது மனுவை திரும்ப பெற்றிருக்கிறார்கள். திமுக வேட்பாளர் சந்திரகுமார், நாம் தமிழர் வேட்பாளர் சீதாலட்சுமி உட்பட 47 வேட்பாளர்கள் தற்போது களத்தில் இருக்கிறார்கள். இது தொடர்பான மேலதிக விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாபு. விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் பாலவேல். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வருகிற பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 10ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை நடைபெற்ற நிலையில் மொத்தம் 58 வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். இதனிடையே வேட்புமனு பரிசீலனையின் போது 3 வேட்புமனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் மொத்தம் 55 வேட்புமனுக்கள் இருந்தன. இதனிடையே இன்று வேட்புமனு வாபஸ் பெறும் நாள் என்பதால் சுயேட்சை வேட்பாளர்கள் 8 பேர் தங்களுடைய வேட்புமனுவை திரும்ப பெற்றுள்ளனர். இதனிடையே ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை தற்போது 47 பேர் களத்தில் உள்ளனர். இதில் திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சிக்கிடையே நேரடி போட்டி என்பது தெரிய வருகிறது. பாலவேல், விவரங்களுக்கு நன்றி பாபு. நம்ம விவசாயிகள் பாதிக்கிற இந்த திட்டத்துக்கு எதிராக இந்த பிரச்சனையில நான் உங்களோட உறுதியா நிற்பேன். வெற்றி நிச்சயம். பரந்தூர் விமான நிலையத்தை வேறு இடத்தில் அமைக்க வேண்டும் எனவும் போராடும் மக்களுக்கு சட்ட உதவிகளை செய்ய தயாராக இருப்பதாகவும் தாவேக தலைவர் விஜய் கூறியுள்ளார். இந்த விவகாரத்தில் திமுக அரசு நாடகம் ஆடுவதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். என்னோட பயணத்தை தொடங்கணும்னு ஒரு முடிவோட தான் இருந்தேன். அதுக்கு சரியான இடம் இதுதான் எனக்கு தோணுச்சு. என்ன உங்க வீட்டில் இருக்கிற ஒரு மகனா என்னோட கள அரசியல் பயணம் உங்களோட ஆசீர்வாதத்தோட இங்கிருந்து தான் தொடங்குது. சரி, அதை விடுவோம். இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நம்ம விவசாயிகள் பாதிக்கிற இந்த திட்டத்துக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தவும் தயங்க மாட்டோம்னு சொல்லியிருந்தோம். அதை இங்க உங்க முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா வலியுறுத்துறேன். இந்த பிரச்சனையில நான் உங்களோட உறுதியா நிற்பேன். நம்மள ஆண்டுகிட்டு இருக்கிற ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இங்க நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் இங்க வளர்ச்சிக்கு எதிரானவெல்லாம் கிடையாது. ஏர்போர்ட்டே வரக்கூடாதுன்னு நான் சொல்லல, இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு நான் சொல்றேன்.
இதை நான் சொல்லலைன்னு வைங்களேன், இவன் வளர்ச்சிக்கு எதிரானவன் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கதையை கட்டி ஆரம்பிச்சிருவாங்க. சரி, நமக்கு அதை பத்திலாம் கவலை இல்லைன்னு வைங்க. 90% ஆஃப் விவசாய நிலங்கள், 90% ஆஃப் நீர்நிலைகளை அழிச்சு இங்க இந்த பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வரணும்னு எடுக்கிற அந்த முடிவை எந்த அரசா இருந்தாலும் அது மக்கள் விரோத அரசா தான் இருக்க முடியும். இப்ப சமீபத்தில் நம்ம அரிட்டாப்பட்டி பகுதியில் அந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு ஒரு தீர்மானம் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். ஆனா அதே நிலைப்பாட்டை தானே இங்க நம்ம பரந்தூர் பிரச்சனையிலையும் எடுக்கணும். எப்படி அரிட்டாப்பட்டி பகுதி மக்கள் நம்ம மக்களோ அதே மாதிரி தானே பரந்தூர் மக்களும் நம்ம மக்கள். அப்படித்தானே ஒரு அரசாங்கம் யோசிக்கணும். ஆனா அப்படி செய்யலையே. ஏன் செய்யல? ஏன்னா இந்த விமான நிலையத்தையும் தாண்டி இந்த திட்டத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்குது. அத நம்ம மக்கள் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. நம்மளுடைய ஆட்சியாளர்களுக்கு ஒரு சில கேள்விகள். நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது 8 வழிச்சாலையை எதிர்த்தீங்க, அந்த காட்டுப்பள்ளி துறைமுகத்தை எடுத்தீங்க. அதே தானே இங்கேயும், அதே நிலைப்பாடு தானே இங்கேயும் எடுக்கணும். அது எப்படி நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு ஆதரவு, ஆளுங்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு எதிர்ப்பா? இது எனக்கு புரியலையே. அதனால இனிமேலும் சொல்றேன், உங்க நாடகத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. நீங்க உங்களோட வசதிக்காக அவங்களோட நிக்கிறதும் அவங்களோட நிக்காம இருக்கிறதும், நாடகம் ஆடுறதும் நாடகம் ஆடாம இருக்கிறதும், அது சரி. நம்புற மாதிரியே நாடகம் ஆடுறதுல தான் நீங்க கில்லாடிங்களாச்சு. உங்களோட இந்த விமான நிலையத்துக்காக நீங்க ஆய்வு செஞ்ச இடத்தை மறு ஆய்வு செய்யணும்னு ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நான் கேட்டுக்கிறேன். விவசாய நிலங்கள் இல்லாத இந்த பாதிப்புகள் குறைவா இருக்கிற இடங்களா பார்த்து உங்களுடைய விமான நிலையத்தை கொண்டு வாங்க. உங்களுக்காகவும் உங்க ஊருக்காகவும் இனி உங்க வீட்டு பிள்ளையான நானும் தமிழக வெற்றி கழகத்தோட தோழர்களும் சட்டத்துக்கு உட்பட்டு எல்லா வழிகளிலும் உங்களோட உறுதி அளிப்பேன்.